ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை ஒருத்தன் சார்ந்து கொண்டால் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமையில இவன் இயங்குவான். ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய வல்லமையை சார்ந்துக்கிட்டான்னா அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமையில இவன் இயங்குவான். ஒரு எம்எல்ஏவோட வல்லமையை சார்ந்துக்கிட்டான்னா இவன் எந்த அளவுக்கு வேலை பார்க்கலாம் தெரியுமா? அந்த எம்எல்ஏவோட பவர் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் வேலை பார்க்கலாம். இப்போ ஒரு காலத்தில் ஒரு முதலமைச்சருடைய நெருங்கிய தோழிகள் இவங்கெல்லாம் எந்த அளவு மூவ் பண்ணாங்க, ஒரு முதலமைச்சர் எந்த அளவு மூவ் பண்ணாங்களோ அந்த அளவு மூவ் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவு வல்லமையை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்க மூவ் பண்ண முடியும். ஒருவன் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டால் தேவன் எந்த அளவு மூவ் பண்ணுவாரோ அந்த அளவு அவனால் மூவ் பண்ண முடியும். ஆமே. ஒரு சிஎம்மோட பவர்ல நீங்க சார்ந்துக்கிட்டீங்கன்னா சிஎம் எந்த அளவு மூவ் பண்ணுவாரோ அந்த அளவு நீங்க மூவ் பண்ணலாம். காட்ஸ் பவரை நீங்க சார்ந்துக்கிட்டீங்கன்னா அவரோடு அந்த வல்லமையோடு இணைந்து கொண்டால் அந்த வல்லமை எந்த அளவு வேலை செய்கிறதோ அந்த அளவு நீயும் நானும் வேலை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகத்தை நான் பேசுகிறேன், சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிறவங்க, படுக்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஒரே நிமிஷத்தில் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இப்பொழுது நடைபெறுவது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். எஸ் 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தரை மட்டும் தேடுவதல்ல, கர்த்தருடைய வல்லமையை நாட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வரவேற்கிறார், உங்களை அழைக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய ஊழியத்திலும் என் குடும்பத்திலும் என் பிள்ளைகள் மீதும் அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதனுடைய வல்லமையை மறுதலிக்கிற அநேகர் எழும்பி இருக்கும் போது அந்த வல்லமையை அங்கீகரிக்கத்தக்க ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரை மட்டுமே தேட சொல்லி நாட சொல்லி பிரசங்கம் பண்றது இட் இஸ் a fake message. இல்லாட்டி இது ஒரு பகுதி செய்தி தான், அப்படிதான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன பாடுபட்ட அந்த மிஷனரிமார்களை நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை நாடினார்கள். ஆனால் வேதமோ நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் அவருடைய வல்லமையையும் நாடும்படிக்கு நம்மை அழைக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீ கர்த்தரை நாடுங்க, மதிக்கிறோம். தொப்பில கூழ் வாங்கி குடிச்சீங்க, மதிக்கிறோம். வியாதிப்பட்டு மரித்தீர்கள், மதிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தரை நீங்க நாடுனால செஞ்சீங்க. ஆனா அடுத்த ஒரு படிக்கு பைபிள் உங்களை அழைக்குது. வெறும் கர்த்தரை மட்டும் அல்ல, அவருடைய வல்லமையும் நீங்கள் நாடி இருந்தால் ஒருவேளை சரித்திரம் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன், நீங்கள் யாரோ வந்தவன் சொன்னான் போனவன் சொன்னான் கர்த்தரை தேடுகிற வேலையை மட்டும் ஈடுபடாதீங்க. கர்த்தரை நாடுவதல்ல, அவருடைய வல்லமையும் நாடுவதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. நம்முடைய மனது அவர் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கணும். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இவைகளோடு இணைக்கப்பட்ட மனதுடையவன் இந்த பூமியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் இருப்பான். ஆனால் மதம் நம்மை கர்த்தருடைய வல்லமையை நாடாமல் நம்மளை சரி செய்யறதுலேயே நம்மளை கொண்டு போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆனா நம்ம இருக்க வேண்டிய இடம் வேற. பைபிள் உங்களை காட்ஸ் பவரை எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி கொடுக்குது. இல்ல சார், இந்த விஷயத்துக்குலாம் அவர்கிட்ட கேட்க கூடாது சார். யார் சொன்னது? ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல முதல் பக்கத்தில் எழுதுறாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த புக்கை படித்தேன். அதில் எழுதுறாரு, நான் ஊழியத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், என்னை பிரசங்கம் பண்ண ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என் சட்டையை எடுத்து மாட்டுறேன், சாயந்தரம் போட போகிற சட்டை மாட்டும்போது 2 பட்டனு எனக்கு இல்லை, 1 பட்டன் இல்லை. ஐயோ, இந்த பட்டனை இல்லையே, இப்போ ஏதாச்சும் ஒரு பட்டன் எடுத்து வச்சோம்னா வேறு கலரில் இருக்குமே. அப்போ எனக்கு என்ன செய்யணும்? 1 பட்டனை புதுசாக வாங்கி தைக்கவும் முடியாது, அது மட்டும் பளிச்சுன்னு தெரியும். அவர் ரொம்ப ஏழை, அவர் தான் அந்த புக் எழுதுறாரு. அப்போ நான், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும், எனக்கு ஒரு பட்டன் நீங்கள் தரணும், அது இதே மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருக்கணும், இதே மாதிரி ஃபேடாக இருக்கணும். இல்லைன்னா இந்த 4 பட்டனும் புது பட்டனாக வாங்குறதுக்கு எனக்கு நீங்கள் 5 காசு தரணும், ஏன்னா எனக்கு சுத்தமாக காசு இல்லைன்னு ஜோம் பண்ணாராம். அவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்தார். அப்போ அவர்
மதியம் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து பனியன் போட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி வராராம். வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தரையில் கூர்ந்து பார்க்குறாராம். இவர் மற்ற 3 பட்டன் என்ன கலரோ அதே டிசைனில் அதே மாதிரி பேடாகி ஒரு பட்டன் கிடைக்கலாம். எடுத்து வச்சு பார்க்குறாராம், அப்படியே ஒரே மாதிரி இருக்கான். சர்ச்சுக்கு அன்னைக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணேன். இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் சொல்கிறாரு, நேற்று தான் என்னுடைய 30 கோடி ரூபா பில்டிங்கை நான் டெடிகேட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஐயத்தட்டு ஐயத்தட்டு இதுல போடு. பட்டனுக்கு நீ அவர் வல்லமையை நாடுனா தாயா, கோடிகளுக்கு அவர் வல்லமையை நீ நாட முடியும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வல்லமை சொல்லுங்க, வல்லமை, கமான், வல்லமை. கடைசி நாட்களிலே தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதனுடைய வல்லமையை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும் போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் கர்த்தருடைய வல்லமையை பார்க்க போகிற ஒரு கூட்டம் கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறார். நீங்க தான் அந்த கூட்டம். உங்க வீட்டுக்குள்ள தண்ணீர் திராட்சரசமா மாறப்போகுது. ஆமென். வெறும் தண்ணீர் காஃபியா மாறப்போகுது. உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்க எதிர்பாராத பணம் உங்க பேர்ல விழ போகுது. இயேசு நாமத்தில். அவன் யாரு சார் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு? சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன் நடத்துகிற இயர்லி ஒன்ஸ் கன்வென்ஷன் உங்களுக்கு தெரியும். மதுரையில் நடக்கும், சென்னையில் நடக்கும். அப்போ சில கேசட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் அந்த காலத்தில் ரொம்ப அதை ஃபாண்ட் ஆஃப் அந்த விஷயங்கள்லாம் வாங்கி கேட்கும்போது அதில் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த மாதிரி கன்வென்ஷன் நடக்கும்போது தான் ஏழைகள்லாம் அதில் ஒரு ஊழியக்காரர் தம் பிள்ளைகளோட வந்து அட்டன் பண்ணுவாராம். அப்போ அந்த பிள்ளைங்க கேட்குமா, அப்பா அடுத்த கன்வென்ஷன் எப்பப்பா நடக்கும்னு கேட்குங்களாம். ஏன்னா அப்போ தான் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கணும். ஏன்னா வீட்டுக்கு போனால் 3 நேரம் சாப்பாடு கிடைக்காது. வீட்டுக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே வருங்களாம். அவர் அழுதுகிட்டு என்ன சொல்லுவாராம், சீக்கிரம் நடக்குமா, சீக்கிரம் நடக்கும். ஏன்னா 3 நேரத்தில் 1 நேரம் சாப்பாடே பெரிய விஷயம். மற்ற 2 நேரம் கடுங்காப்பி தான் போட்டு கொடுப்பாங்களாம். வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த காஃபி பிளாக் காஃபி கொடுக்க கூட காசு இல்லையா. அப்போ இந்த பிள்ளை, அப்பா பசிக்குது, கடுங்காப்பி தாங்க, கடுங்காப்பி தாங்க. உடனே இவர் ஜோம் பண்ணுவோமா, கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி கிச்சனில் போய், ஆண்டவரே நீங்கள் தண்ணியை திராட்சரசமாக மாற்றின தேவனை, ஆண்டவர் என் பிள்ளைய காஃபி கேட்குது, எனக்கு காஃபி போட கூட காசு இல்லை என்று சொல்லி, நீங்கள் தண்ணியை திராட்சரசமாக மாற்ற உண்மைனா இந்த தண்ணியை நீங்கள் கடுங்காப்பியாக மாற்றுங்கன்னு சொல்லி நடந்த சம்பவங்க. நான் காதில் கட்ட இதுங்க, தண்ணியை ஊற்றி அந்த சட்டியை மூடி கொண்டு வந்து பிள்ளைய நடுவில் வச்சு நம்ம எல்லாம் கர்த்தர் கடுங்காப்பி கொடுத்துக்க ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு மூடியை திறக்கிறாரா, ஆவி பறக்க கடுங்காப்பி. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும். கேட்ட ஒரு ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு கேட்டியாது. மைண்ட் லாக். நீங்க டெல்லி வரைக்கும் போகலாம். மீட்டர் கேஜில் போகணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா மீட்டர் கேஜில் டெல்லி வரைக்கும் போகலாம். ப்ராட் கேஜில் போகணும்னு நினச்சிங்கன்னா ப்ராட் கேஜில் டெல்லி வரைக்கும் போகலாம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வல்லமையை பார்க்கணும்னு நினச்சா வல்லமை எவ்வளோ தூரம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் போட்டு கொடுக்குற மெனு தான் அது ரொம்ப முக்கியம். கடுங்காப்பினா கடுங்காப்பி தான் நடந்திருக்கு. அப்போ கடுங்காப்பிக்கு இவன் சொல்லுவான், கடுங்காப்பிக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரா? நான் கேட்குறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் என்ன பெரிய பெரிய வந்து நட்சத்திரத்தில் வீடு கட்டுறதுக்கு அற்புதம் பண்ணார். அம்புட்டு சோறு திங்கிறதுக்கு, கறி திங்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதுக்குத்தான் எங்கால அற்புதம் செஞ்சாரு. கையை தட்டுங்க. எதுக்கு செஞ்சார் அற்புதம்? சாப்பாட்டுக்கு செஞ்சாரு. அவன் பசிக்குதுன்னா மண்ணா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கறி சாப்பிடணும்னா காடையை கொடுத்தாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் வல்லமையை பிள்ளைகளுடைய விருப்பத்திற்காக கட்டவிழ்க்கிற தேவன். நீ பாரு, பிசாசு சொல்லுவான், ஏய் இதுக்கெல்லாம் ஒரு வல்லமையை கேட்க கூடாது, ஏய் அதுக்கெல்லாம் அப்படின்னா போட நீ யாரா வந்து இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது? எங்க அப்பாட்ட எது கேட்கணும் எனக்கு தெரியும். சாப்பிடணும் நானா? கர்த்தர் என்ன சொன்னார்? காடு கொடுப்ப யாராச்சும். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் ஆமென். உம்மை போல கையை தட்டு
ஜனங்களை நேசித்திட. அப்படியே வீட்டுக்கு போறீங்க, தும்முன்னு இருக்கு, இதோட போதுன்னு நினைக்கிறேன். பைபிள் அவரோட பவரை வலது கரம் சொல்லுது. வலது கரமா? வலது கரம். என் அன்புக்குரியவர்களே, என் பிள்ளை நடக்கும், நின்றுகிட்டு இருக்கும், டப்புனு விழுந்தான்னா என்ன உட்கார்ந்தாலும் டக்குன்னு என் கை என்ன செய்யுது? நீளுது. என் கை நீளுது. அப்ப என் கை சும்மா இருக்காது. அவன் என்ன கூப்பிடுறதுலாம் கிடையாது, அவன் ஆண்ட்ரக்குள்ள டக்குன்னு நான் போயிடுறேன். அப்ப காட்ஸ் பவர் இருக்கு பாத்தீங்களா? இந்த பவர் அவரோட வலது கரம் தான் அந்த பவரா. நீ தள்ளாடும் போது இம்மீடியட்டா அந்த பவர் வந்து உனக்கு தேவையானதை செஞ்சு முடிப்பார். அவர் கை நீளும், உனக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் செய்யத்தக்கதாய் ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய கரம் அவருடைய வல்லமையின் வாழ்க்கையில் கடந்து வருது. ஆமென், ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? ஆமென். உம்மை போல யாருண்டு? மதம் என்பது கோட்பாடுகளை பேசுகிறது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது உறவையும் தகப்பனுடைய வலக்கரத்தையும் பேசுகிறது. நீங்க என்னைக்கு கோட்பாடுகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அது மதம். ஆனா தகப்பனுடைய வல்லமையை பேசிச்சுன்னா அதுக்கு பேர் தான் உறவு. கிறிஸ்தவம் என்பது உறவை பேசுகிறது. தயவுசெய்து கோட்பாடுகளை பேசாதிருங்கள். ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவன் கிரிட்டிக்ஸ், அவன் எப்ப பார்த்தாலும் கோட்பாடு பேசுவான். இது இப்படி இருக்குதா, அது அப்படி இருக்குதா, இப்படின்ற ஒரு இடத்துல தான் இருப்பான். அவர்கள் எல்லாம் தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதனுடைய வல்லமையை மறுதலிக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்வு அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல. ஆமென். எவ்வளவு பெரிய தேவன். உமக்கொப்பானவர் யார்? கமா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஞானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Praise God. என் அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கும் கறிக்கும் அற்புதம் செஞ்சாருன்னா தேவனே, நீங்க கேட்குற மேட்டர் எவ்வளவு முக்கியமான மேட்டர் தெரியுமா? என்ன சார் அவங்களுக்கு செஞ்சாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தைரியமா போங்க. முதலாவது பிசாசு உங்கள்கிட்ட சொல்ற பெரிய விஷயம் என்னன்னா, அவன் திட்டம் என்னன்னா, அற்புதங்களோடு அடையாளங்களோடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமே பிரித்தெடுத்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை தேடுவதற்கு உங்களை ட்ரை பண்ண பார்ப்பான். இது மதம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் இறைவனோட வல்லமையோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை இன்னைக்கு டேட்டுக்குன்னு பார்க்குற வல்லமையை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை பார்ப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள். ஒருவேளை இன்னைக்கு நீ காட்ஸ் பவரை பார்க்கலனா இன்னைக்குன்னு எடுத்து வச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிடலன்னு அர்த்தம். கையை தட்டு, அவ்வளோதான். பாருங்க, நான் லேட்டாக வரேன் வீட்டுக்கு, நான் வெளியில் 2 புரோட்டா வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் எனக்குன்னு சமைச்ச சாப்பாடு ஒன்று வீட்டில் என்ன செஞ்சிடறாங்க, எடுத்து வச்சிடறாங்க. அப்படித்தான் உங்கள் பேருக்கு தேவன் இன்னைக்கு அப்படி சத்தியமாங்க இன்னைக்கு உங்களுக்குன்னு தேவன் செய்ய வேண்டிய சில அற்புதங்களை எடுத்து வச்சிருக்கிறார். நான் எடுத்துக்க, சாப்பிட்னா சாப்பிட்டுக்க, இல்லை வழக்கம் போல் வந்து ஒரு மெட்டாசினை போட்டு தலைவலியை சுகமாக்கணும், சுகமாக்கிக்க. வெளியில் புரோட்டா தின்ன கதை தான் அது. நீ வெளியில் புரோட்டா தின்ட்டு வந்துட்ட, ஆனால் உனக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சு வச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஏதோ மருந்தை போட்டு சரி பண்ணுற, ரைட்டு, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் தொடர்ந்து அதே இடத்துல நிற்காமல் தேவன் உனக்கென்று சமைத்து வைத்திருக்கிற அந்த அற்புத வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து வரும்படிக்கு உன்னை அன்புடன் அழைக்கிறேன்.
ஆமென். பிசாசு என்ன விரும்புறான்னா, devil doesn't like you to be connected with God's power, but he rather likes us to connected with so called disciplined life. அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறான். டிசிப்ளின் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம். கடைசியில் கடவுளுடைய பவரே வாழ்க்கையில் பார்க்காம தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆயிடுவீங்க. என்னடா கடவுளுக்கு இவ்வளவு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த கடவுள் நமக்கு ஒன்றுமே செய்யலையடா. ஒன்றுமே செய்யலை இல்லை. அவர் செய்வார்ன்ற விஷயத்தில் உன் மனசை நீ திருப்பவே இல்லை. உன் மனசை ஃபுல்லாக கோட்பாடுகள்லே கொண்டு போயிட்ட. ஆனால் அப்படி கோட்பாடுகள்லே நீ போனீன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல நீ உடஞ்சிருவ. கடவுள் மேல இருக்க விசுவாசமும் நம்பிக்கையுமே உனக்கு போயிடும். குறிப்புணர்ல பிரேக்கிங் பாயிண்ட் வர மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அதுல பிரேக் ஆயிருவீங்க. இதுதான் பிசாசோட திட்டம் சார். இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 பேர் தான் ஒரு வீட்டில். ஒருத்தன் மூத்த பையன், ஒருத்தன் 2வது பையன். இந்த மூத்த பையன் எப்பவுமே கோட்பாடுகள், இத்தனை வருஷ காலமாக உமக்கென்று ஊழியம் செய்து, சில சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் பெரியோர்களுடைய பாதத்தில் அமர்ந்து படித்தோம், அந்த காலத்தில் நாங்கள் இத்தனை வருஷ காலமாக இப்படிலாம் பேசினா என்ன மூத்த பிள்ளைன்னு அர்த்தம். இந்த மூத்த பிள்ளை அப்பாட்ட ஒரு மந்தையே இருந்தாலும் அதில் ஒரு மாடு எடுத்து அட்ரா சாப்பிட்றா அப்படின்னு சாப்பிட தெரியல. இப்போ நீங்களாம் சாப்பிடாம சாப்பாடு பாருங்க, மூடி வச்சு போன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், எந்திரிச்சு இன்னைக்கு அப்பா எனக்குன்னு வச்சிருக்கேன் கண்ணுக்குட்டி அட்ரா நாட்டி சாப்பிட்ருக்க வேணா நீன்னு. அவன் தொடவே இல்லை. கடைசியில் அந்த இளையகுமாரனை இது பண்ணும்போது பிரேக் ஆகிட்டான். என்ன சார் இத்தனை வருஷ காலமா உங்களுக்குன்னு ஓடுனேன் சார், எனக்கு ஒன்றுமே செய்யலையே சார். இதுதான் கோட்பாடுகள் பின்பற்றவன். ஆனால் 2வது ஒருத்தர் இருக்கேன். அவன் சொன்னா, அவன் கெட்டவன் தான், எங்கள் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறான். அவன் மைண்டு அப்பாவுடைய ஐஸ்வர்யத்தில், அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில், அப்பாவுடைய பவரில் கனெக்ட் ஆயிருக்கு. என்னைக்கு அவன் என்ன செஞ்சான் பாருங்க, அதை அனுபவிச்சான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 2 கூட்டம் இருக்கு. ஒன்று ஒழுக்கமாக வாழணும், உத்தமமாக வாழணும், இப்படியே பிரசங்கத்தை கேட்டு கடைசியில் வாழ்க்கையில் சாதிக்கலை. இன்னைக்கு இளம் தலைமையோட கத்தர் பயன்படுத்துறாருன்னு எங்கேயோ எரியுது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எங்கேயோ எரியுது. என்னன்னா இத்தனை வருஷ காலமா அதை தாண்டா சொன்னோம் நாங்க. கர்த்தரை மட்டும் தேடாத, அவர் வல்லமையையும் நாடு. கர்த்தரை நாடு, அவர் வல்லமையை நாடு, அவர் சமூகத்தை நித்தமும் தேடு. பக்கத்துல சப்புன்னு ஒன்று கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரையும் மட்டுமல்ல அவர் வல்லமையும் நாடுங்கள். அடிங்க தொடர், அவர் வல்லமையும் நாடுங்கள். கையை தட்டி ஆமென். இந்த உலகம் எதிர்மறையால் நிரம்பியது. தேவனுடைய வல்லமையை சார்ந்து நம்பி எதிர்பார்த்து நீங்கள் வாழாவிட்டால் இந்த உலகத்தில் சமாதானமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. காரணம், இந்த உலகம் எதிர்மறையால் நிரம்பியது. உங்க மனசு கர்த்தருடைய வல்லமையோட கனெக்ட் பண்ணலன்னு வச்சுக்காங்களேன், ஒரு நாள் கூட நிம்மதியா மூச்சு விட முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் எதிர்மறையால் நிரம்பியது, விபத்துகளால் நிரம்பியது, ஆபத்துகளால் நிரம்பியது, வியாதிகளால் நிரம்பியது. கர்த்தருடைய வல்லமை என்பது இன்னைக்கு ஆப்ஷனலே கிடையாது, அது மஸ்ட். நீ அதோடு இணைந்து வாழ்ந்தால்தான் இனி நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நீ வாழ முடியும். ஆகவே கர்த்தர் இந்த மதிய வேளையிலே தம்முடைய வல்லமையோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அழைக்கிறார். பிசாசுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அந்த வல்லமை நீங்க அனுபவிக்கும் போது அவருடைய அன்பை அனுபவிக்கிறீங்க. The more you enjoy the power of God, the more you enjoy the love of God. கை தட்டுங்க, அதான் பாருங்களே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் கரங்களை போஷித்தீரே. அடுத்த வரி என்ன வருது? உம்மை போல வந்துருச்சா? கையை தட்டு. அதான் when you enjoy the power of God, you start enjoying the love of God. கையை தட்டு, நல்லா தட்டுங்க. ஆமென். ஆகவே யார் கர்த்தருடைய அன்பு அதிகமா ருசிப்பான்னா, அவருடைய வல்லமைய அதிகமா எவன் ருசிக்கிறானோ அவன் தான் சொல்லுவான், உம்மை போல யாருண்டு ஜனங்களை நேசித்து உம்மை போல. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும்
கர்த்தருடைய வல்லமையை தேடாம கர்த்தரை மட்டும் தேடுவதற்கு போதிக்கிறதெல்லாம் பிசாசுடைய வஞ்சகம். அவன் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடுவதை விரும்பவில்லை. நீங்கள் நாடுனா அவர் வல்லமையை காட்டிடுவார். ஏன்னா நீங்கள் நாடணும், அது ரொம்ப முக்கியம். மனதின் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரமாணம் அதை நாடுனா தான் செய்ய முடியும். அதனால தான் இங்கே விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். ஏன்னு சொல்கிறா, நீ விரும்பினா தான் தருவார். நீதிமான் விரும்புகிற காரியம் தான் கொடுக்கப்படும். அப்போ நீ விரும்பணும். என்ன விரும்பணும்? டெய்லி நான் பவரை பார்ப்பேன், காட்ஸ் பவரை பார்ப்பேன். அவர் கரம் என் வாழ்க்கை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே 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 கிரியை செய்கிறதை நான் தினந்தோறும் பார்ப்பேன். சாந்து ரம ரமதி ரம ரமது ரம ரம சாந்துரி விரி 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 விரி. உங்கள் கண்கள் காண்கிறதோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கரம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. வாங்க வாங்க அந்த இடத்துக்கு வாங்க. கண்கள் பார்க்கிறதோ இல்லையோ, கரம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்னேன், ஆண்டவரே கர்த்தருடைய கரமும் அவர் வல்லமே யாருக்கு வெளிப்படும்? யாருக்கு வெளிப்படும்? ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். ஒருத்தர் சொன்னாங்க, ஆண்டவரே நல்லா கேட்டுக்காங்க வசனத்தை, இன்னையிலேருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அடுத்து தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது அவர், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த வசனத்தோட என்ன தெரியுது ஜஸ்டின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியாண்டவரே, அக்கிரமம் பண்ணவங்க கூட அற்புதம் செய்யலாம்டா, அப்போ நீ செய்ய முடியாதா அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தை பார்த்து, அக்கிரம செய்யக்காரனே அற்புதம் செஞ்சிருக்கானா, நம்ம செய்ய மாட்டோமா? ஆமே ஆமே ஆமே. நீ கையை வச்ச அற்புதம் நடக்கும். நான் சொல்றேன், நீ கையை வச்ச அற்புதம் நடக்கும். பக்கத்துல கைவை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. யாருக்கு அற்புதம் நடக்க நினைக்கிறீங்க, இப்போ ஒரு காலை போடுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. அவர் நீதிபரர், சர்வலோக நியாயாதிபதி. நியாயம் செய்யாதிருப்பாரோ? அக்கிரம செய்யக்காரன். தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான் சார். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அற்புதம் செய்யறதுக்கு 1000 மடங்கு அதிகமாய் தகுதி பெற்றவர்கள். உங்கள்கிட்ட வந்து பிசாசு என்னமோ போய் சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து லீஸ்ட் லெவல். இன்னைக்கு நாளையிலேருந்து இல்லை, இன்னையிலிருந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு 5 பேருக்காச்சும் இயேசு நாமத்தில் அற்புதத்தை நீங்கள் கட்டவிழ்க்கிறீங்க. போங்க சார், போங்க சார். எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து லோனில் வந்து வாங்காமல் வந்து பெண்டிங்கில் கிடக்கு, எவ்வளோ கோட்டா வந்து யூஸ் பண்ணாமல் கிடக்குது. அந்த மாதிரி எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளோ வல்லமைகள் இந்த பூமியில் பயன்படுத்தப்படாமல் இருக்கு. ஒரு முறை வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழியனை 8 வயதில் அவனை பரலோகத்துக்கு கூட்டு போனானா. கூட்டு போகும்போது ஒரு இடத்த காமிச்சாரான். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா மாதிரி பேங்க் ஆஃப் ஹெவன் ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போது பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே திறக்கிறாரு. அங்கே கண்ணா இருக்கான், கண்ணா இருக்கான். இந்த பக்கம் திரும்பினா அடுத்த ரூம் கூட்டு போறாரு. அங்கே பார்த்தா நுரையீரலாக இருக்கான். அடுத்ததுக்கு போனால் ஹார்ட்டாக இருக்கான். இன்னொரு பக்கம் போனால் கிட்னியாக இருக்கான். என்ன ஆண்டவரேன்னு கேட்டாரான். சொன்னாரான், அவனை பார்த்து, டே ஒரு காரை தயாரிக்கிறவன் அந்த காருக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் தயாரித்து வைக்கிறான். ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் மிஸ்டேக் ஆச்சுன்னா உடனே அந்த ஸ்பேரை கம்பெனிலேருந்து அனுப்புகிறாங்க. அப்படி தான் நான் மனுஷனை படைச்சு இந்த பூமிக்கு அனுப்பின பிறகு அவனுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு முறை பிறவிக்குருடன் ஒரு நேசனார்ட்ட ஜோம் பண்ண வந்தப்போ, என் குமாரன்ட்ட ஜெபிக்க வந்தப்போ, ஜெபித்த போது இங்கே இருந்து தான் ஒரு ஸ்பேர் கண்ணை நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா. இந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, இந்த அறைகள் எல்லாம் நிரம்பி வழியுது, யாருமே அதை ரிலீஸ் பண்ணுறதே இல்லைன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, ரிப்பேர் ஆனால் தான் மாற்றணும்னு இல்லை. ஆமாம், லைட்டாக சவுண்டு வந்தாலே மாற்றிருக்கின்றேன். ஆமாம் ஆமேன். உங்கள் த்ரோட்டை ஓக்கல் காடை இயேசு நாமத்தில் நான் மாற்றுறேன். ஆமேன். என் ஹார்ட்டை நான் மாற்றுறேன். நல்லா, எனக்கு நல்லா தான் இருக்குது. புதுசாக போட்டுவிட்டு இன்னும் நல்லா இருக்கும்ல, அப்படி ரீப்ளேஸ் பண்ணுங்க. என் கிட்னி மாற்றுறேன். ஆமாம், ஒரு இளைஞனுக்குரிய கிட்னியா. ஆமேன். இயேசு நாமத்தில் என் ஐ சைட்டு இயேசு நாமத்தில் ரீப்ளேஸ் ஆவதாக. ரீமா நா ஷா கரா பலா துராபா. தேவபக்தி வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பது 19வது வகை வியாதி. உங்களுக்குள்ள இந்த வியாதி வராதிருப்பதாக. தேவபக்தி வேஷத்தை தரிச்சுட்ட, அப்புறம் அந்த பலனையை நீ மறுதளிக்கிற, அதன் வல்லமையை நீ மறுதளிக்கிற. பிசாசு அதை மறுதளிக்கிறா. ஏன்னா ஒண்ணு, அவருடைய அன்பை நீ உணர்ந்துருவ. அதனாலதான் இன்னைக்கு சில அற்புதங்களை தேவன் நமக்கு வெளிப்படையா செஞ்சால் வெளியில சொல்ல முடியல. அதெல்லாம் பவுல் சொன்னாங்க, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அறிவேன். ஏன் நான் தான் போனேன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நம்பக்கூடிய ஆள் உள்ள இல்ல, கேள்வி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான்.
அடுத்து இன்னொரு குரூப் வந்து அந்த அதை நேரடியாக சொல்லலை. அதனாலதான் அநேக தீர்க்கதரிசிகள் தங்கள் வாழ்க்கையில தேவன் இயற்கையை பார்ப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனே அறிவேன்னு சொல்லி சொல்றாங்க. எலியாவை போஷித்தது எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எலியா எத்தனை பேர் வந்து பைபிள்ல தெரியும் உங்களுக்கு? எலியா போஷித்தது எத்தனை ஊழியர்களை தேவன் போஷிச்சிருக்கிறார். ஆட்களை வச்சு போஷித்ததை சொல்லல, ஆளே இல்லாம கொண்டு வந்து நிப்பாட்டினது.